வணக்கம் ஆல்ஃபா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறேன். உபாகமம் புஸ்தகத்தை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். உபாகமம் 25 அதிகாரம் 14வது வசனம். நிறைய இடையில வருது, நான் அதை கொடுக்கறதில்ல. எது நம்மளுக்கு ஏற்றதாக இருக்கிறதோ அவைகளை வந்துருக்கேன். ஆக்சுவலாக உண்மையாகவே புதிய பாட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே உண்மையாகவே நம்ம ஃபுல்லாக இருப்போம். ஃபுல் கர்த்தரை எதிர்பார்க்குற மனிதனாக நம்ம ஜீவிப்போம். அந்த காலத்தில் இது வச்சுருந்தாங்க, இது சக்ஸஸ்ஃபுல் லிவிங்காக. ஆனால் நிறைய காரியங்கள் அங்கே அதை கற்றுக்க வேண்டும், நம்ம கற்றுக்க வேண்டும். அப்போ வீட்டில் உன் பையிலே பெரிதும் சிறிதுமான நிறை கற்களை வைத்திருக்க வேண்டாம். இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஒருத்தனுக்கு யார்ட் ஸ்டிக் ஒருத்தனை அழக்கிறாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸு ஒரு ஆள் இருக்கிறான், ஒய்யும் ஒரு ஆள் இருக்கிறான். நான் எக்ஸுக்கு ஃபேவர் பண்ணிவிட்டு ஒய்யை ஒதுக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எடை கற்களில் தான் வைக்கணும். இதுதான் அந்த வசனத்தை இதுதான் அந்த வசனம் சொல்லுது. அதாவது சிறிதும் பெரிதுமான எடை கற்களை வைத்திருக்க வேண்டாம். உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். இதையும் இந்த மெஷர் வீட்டுக்குள்ளேயும் செய்யாத, வீட்டில் எல்லாருக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுன்றாரு. வைத்திருக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி. இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் நாட்களை திருடுகிறது. ஸோ இந்த நாட்களை திருடாதபடி பிசாசாரம் இந்த லாவை எடுத்துக்கிட்டு வருவான். ஆக இந்த லாவை எடுத்துக்கொள்ளாதபடி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், இது ஒரு குறையற்ற வாழ்க்கையை வாழ நாம் முயற்சிக்க வேண்டும். நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமுத்திரமான நிறைக்கல்லும் குறையற்றதும் சுமுத்திரமான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்காதீங்க. வேதத்தில் போட்டிருக்கு. நீ திட்டுத்தனமாக அழுத்தல் பண்ணுங்க. இப்போ ரேஷன் கடையில், நம்ம ஊர் ரேஷன் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் ஒரு படிக்கல் வச்சுருப்பான். போட்டு ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு கிலோவுக்கு 200 கிராம் அடிப்பான். சுகர் போட்டாங்கன்னா போட்டு அடிப்பானுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இந்த நாட்டு மேலே சாபத்தை உள்ளதுக்கு காரணம். எல்லாத்தையுமே கரெக்டாக செய்தோம்னா நம்மளுக்கு எந்த விதத்துலையும் சாபம் இறங்காது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.